ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுறாவுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 புக்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஜிகே, தமிழ், மேக்ஸ் ஸோ எல்லாமே அவங்க கவர் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே புக்கில் நம்ம ஜிகேயும் படிச்சுக்கலாம், தமிழும் படிச்சுக்கலாம், ப்ளஸ் மேக்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த 2024 எடிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக் எடிஷன் படி இவங்க இந்த புக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டதுனால இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினச்சி பயந்தேன். பட் நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க இந்த புக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரிவிஷன் அப்போ இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் புக்கு சைஸு தான் நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கலந்து இருக்கிறதுனால, அதாவது ஜிகே, தமிழ், மேக்ஸ் எல்லாமே ஒரே புக்கிலேயே வச்சுருக்கிறதுனால இந்த புக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு புக்கிலே எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ஓகேங்களா? குரூப் 4க்கு தேவையான எல்லா முக்கியமான கண்டென்ட்டும் இந்த ஒரு புக்கிலேயே இருக்குது. ஸோ இந்த புக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வாங்கணும், இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு கொஷின் பேப்பர் மாடல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? குரூப் 4 கொஷின் பேப்பர் மாடல் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே அவங்க புக்கில் இதான் வச்சுருக்காங்க, ஒரு குரூப் 4 மாடல் கொஷின் பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் புக் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப் 4 கொஷின் பேப்பர் ஐடியா அதை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜிகே கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஜிகே யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நம்ம லெசன்ஸ் படிப்போம் புக் வைஸில். ஓகேங்களா? பட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டாபிக்ஸ் இருக்குல்ல, ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் வைஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டாபிக் வைஸ் இருக்கே, டாபிக் வைஸ் படித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யாரும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா புக்கில் உள்ளதை தான் இவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லா இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜஸ் நீங்கள் டக்குன்னு எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பரட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த யூனிட் மட்டும் எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் ஒட்டி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ஒவ்வொரு யூனிட்டும் அதே மாதிரி டாபிக் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த யூனிட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதில் டாபிக் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குதுங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது 845. பட் இந்த புக்கில் 999, அதாவது ஒரு 1000 ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா 845 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் புக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி வாங்குகிறமே, புக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு 2-3 டேஸ்லேயே புக்கு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இந்த டைமில் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டில் வைக்கிறேன் இந்த புக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு டைரெக்டாக பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸும் பாருங்கள், மேக்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். அப்படி புரியலை அப்படின்னா நீங்கள் செப்ரேட்டாக மேக்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி மேக்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழும் அதே மாதிரி லாஸ்ட்டில் தான் தமிழ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸும் வச்சுருக்காங்க தமிழ். ஸோ தமிழ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ரிவிஷன் பண்ணிடலாம் இந்த புக்கில். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டும் இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம ஃபாஸ்ட்டாக தமிழை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ படிக்கிறவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு புக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை கூட வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நான் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் தான் ரிவிஷன் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா
ஆசான் புக் வந்து தமிழ் ரிவ்யூ கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம படிச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக அதிலே ரிவிஷன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த புக்கில் வந்து தேவையான கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம நிறையாவும் படித்த மாதிரியும் ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு யூனிட் தமிழில் ஒவ்வொரு யூனிட் வைஸும் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிகேக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் யூனிட் 1ல் வந்து என்னென்ன கொஷின்லாம் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற கொஷின் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ புக்கோட கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கூட கவர் ஆகுது. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்துக்கிட்டாலே இதுலேருந்து மோஸ்ட்லி கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு புக்கு போதும் உங்களுக்கு இந்த குரூப் 4ல் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ரிவிஷனுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.